கூட்டணிக்கு வரமாட்டேன்னு அவங்க கட்சி மறுப்பு தெரிவித்த நிலையிலையும் தொடர்ச்சியாக பாஜகவிடம் அவர் அழைப்பு வந்துகிட்டே இருக்கு. அழைப்பு இல்ல நான் மறுபடியும் சொல்றேன் அழைப்பு இல்ல அவர் இல்லாம நாங்க ஜெயிப்போம். அவருக்குள்ள கடமையை நான் சொல்றேன். அவரு என்ன நிலைக்கு வந்தாரோ நாங்க ஜெயிச்சிருவோம். நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் வந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கும் பலம் இருக்கிறது, திமுக பலவீனமாக இருக்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவோம். நான் விஜய்க்கு அட்வைஸ் சொல்றேன், என்னன்னா நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன நோக்கத்துல வந்திருக்கீங்க? திமுகவை தோக்கடிக்க நோக்கம் வந்திருக்கீங்க. உங்க நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால், நீங்கள் பலம் பெற வேண்டும் என்றால் இன்னொரு பலத்தோடு நீங்க சேரணுமே தவிர, அதனாலதான் நான் ஒரு பேட்டியில தெளிவா சொல்லியிருந்தேன், தம்பி விஜய் எங்க கூட சேர்ந்தா நல்லது, இல்லன்னா நீங்க தனியா சாதிக்க முடியாது என்பதை அவருக்கு நான் எச்சரிக்கிறேன். ஏன்னா அவர் என்ன நோக்கத்திற்கு வந்தாரோ இல்லையா, அதனால நான் அவருக்கு சொன்னா உடனே ஏதோ நாங்க அவரு இருக்கிறதுனாலதான் நாங்க ஜெயிப்போம் நாங்க அழைக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. விஜய் அவர்கள் அரசியலில் நீங்கள் பிழைக்க வேண்டும் என்றால் உழைக்கும் எங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும், இல்லனா நீங்க தனியா நின்னா காணாம போயிடக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸ் பண்றேன். அவ்வளவுதான். பலத்தோடு சேர வேண்டும், நீங்கள் பலவீனமாகி விடாதீர்கள் என்று. ஆனா விஜய் இல்லனா கூட நாங்க ஜெயிப்போம், விஜய் இருந்தால் இன்னும் அதிக வாக்குகளை வாங்குவோம் என்பதை